श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगुलभूषण महागुरवे नमः। श्री तरंगमोहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புலு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய ஒரு திவ்ய சூக்தி நமக்கு கிடைச்சா போறோம். வானேரப் போமளவும் வாழ்வோன்னு தேசிக பிரபந்தத்துக்கு தனியன் பண்ணியிருக்கா பெரியவா. அவருடைய அற்புதமான தயாசதகத்தை அனுபவிக்கின்ற பாக்கியம் நமக்கு இருக்குது. ஏதோ பூர்வஜன்ம சுகிருதத்தாலே இந்த பாக்யவசம் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் சீனிவாசனுடைய தயை வருணிக்கிற 100 ஸ்லோகங்களாலே நேற்றைய பர்யந்தம் நமக்கெல்லாம் 75 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிருக்கு. அந்த 75வது ஸ்லோகத்திலே விதரசி தயே வீதாதங்கா விஷாத்ரி பதேஹே பதம்னு சொல்லி கடைசியில் இந்த சீனிவாசன் நாம் இச்சைப்படுகின்ற விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்து சம்பூர்ணமாக கொடுத்து அவையெல்லாம் அனித்தியங்கள் அப்படின்னு தயாதேவி மூலமாகவும் காட்டி கொடுத்து எது ஸ்திரமான புருஷார்த்தம் அப்படி என்பதையும் அந்த விஷயத்தை நோக்கி இந்த ஜீவாத்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி பணிகொண்டு அந்த திருவேங்கடத்தானுடைய திருவிடையை அடைவிக்கும்படி செய்கிறாள் அப்படின்னு சாதிச்சார். ஏன்னா இந்த ஜீவன் வெவ்வேறு விஷயங்கள் ஆசைப்பட்டு குழந்தை ஏதோ பிரியப்பட்டு கேட்கும்போது அம்மா அப்பா அதை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி சொல்லி தங்க வழக்கம் திருத்தி நல்ல விஷயங்களை கற்றுக்குவோன்னு சொல்லி தருவா. அதை போல பெருமாள் நாம் இச்சைப்படுகின்ற விஷயங்களை கொடுத்து எது நித்தியமான இச்சை என்பதை காட்டி கொடுக்கிறார். இது 75வது ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யார்த்தம். இன்னைக்கு 76வது ஸ்லோகம் நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணுறார். ऋषगिरिसुधा सिन्धौ जन्तुर्दये निगितस्त्वया भवभयपरीतापचिद्यै भजन्नकमर्षणम् मुषितकलुषो मुग्धैरग्रेसरैरपि पूर्यते स्वयमुपनैतैः स्वात्मानन्द रित्यनुबन्धिभिः அப்படின்னு சாய்கிறார். இது திருவேங்கடமுடையான் இந்த ஜீவாத்மாக்களுடைய அனைத்து அபீஷ்டங்களையும் நிறைவேற்றான். தற்பூர்வம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சம்சாரம் என்ற சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கு. அதனாலே தாபத்தாலே தவிக்கின்றது. தாபத்ரயம்னு சொல்வா. இதையெல்லாம் தீர்த்தாதான் நமக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியான விஷயம் கிடைக்கும். அதனால இந்த சீனிவாசன் ஆகிய அமிர்த சாகரம் அது என்ன பண்றது அப்படின்னா அந்த சாகரத்திலே கொண்டு நம்ம எல்லாம் தயாதேவி சேர்க்கிறா. எதனாலேன்னு அப்படின்னாக்கா சரணாகதி என்ற ஒரு க்ஷணமாத்திர வியாஜத்தாலே. சரணாகதினா என்னன்னா சரணாகதி என்னும் ஒரு அகமருஷண ஸ்நானம்னு சொன்னா பெரியவா. ஆனால் அமுந்து தீத்தா மாடுறது இந்த பாவத்திலேருந்து விட்டு எழும்போது நமக்கெல்லாம் சுத்தமாயிடும்.
அப்போ நம்முடைய கலுஷங்கள் நம்முடைய பாபங்கள் எல்லாம் நீங்கி மோட்சத்திற்கு முன் அடியாக வரும் அந்த ஆத்ம அனுபவத்தை எல்லாம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா, இந்த தயாதேவி இருக்காளே நம்ம எல்லாம் சாமானிய போகர்களாக மட்டும் ஆக்காமல் முக்தி யோக்கியர்களாகவும் ஆக்கிறா அப்படின்னு பெரியவா சொல்கிறா. எப்படி ஆக்குறான்னா, ஸ்வயமேவ ஸ்வயமுபனைகின்னு சொன்னார். ஸ்வயமுபநதைகி, தானே வலிய வந்து நமக்கெல்லாம் உபகார பரம்பரையை பண்ணிட்டுருக்கா. அதுதான் புருஷகார பூதைன்னு சொன்னோம். நம்மை முக்தி போகர்களாக செய்விக்க தானே வலிய நமக்கு செய்யும் உபகார பரம்பரை அப்படின்னு வியாக்கியானம் பெரியவாங்க. சரி, சரணாகதினா என்ன? சரணாகதினா எம்பெருமான் திருவடியிலே, அப்பா எனக்கு எப்பயுமே உன் சாஸ்வதமான கைங்கரியம் கிடைக்க வேண்டும், நான் மகாவிஸ்வாசத்தோடே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீயே ரக்ஷகன் என்று எம்பெருமானை வரித்து அவனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிப்பதே சரணாகதி. இது அகமலட்ச ஸ்நானம்னு பெரிய வியாக்கியானம் பண்ணுறான். இந்த சரணாகதி பண்ணிட்டா என்னாகும்? சஞ்சித பாபம், பிராரப்த பாபம் இவையெல்லாம் ஒழிஞ்சு போகிறது. இந்த பிராரப்தமானது சரணாகதி பண்ணும் இந்த க்ஷணத்திலே எவ்வளோ பிராரப்த பாவம் இருக்கோ அது மட்டும் போகிறது. மீதி உள்ளது இந்த ஜீவன் நம்மளை விட்டு பிரியும் போது தான் பிரிஞ்சு போகிறது. ஏன்னா நம்ம அதை ஒத்துண்ட பாவம்னு ஆயிடுத்து. ஏன்னா தேக அவசானத்தின் போது மோட்சம் அப்படின்னு தேவபெருமானுடைய திருவார்த்தை. அப்போ அது வரைக்கும் நம்ம ஜீவிக்கணும். ஒரு பையன் 35 வயசு சரணாகதி பண்ணிக்கிறான்னா ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கான்னு சொன்னால் இதுக்கப்புறம் 35 வருஷம் அவன் ஜீவிக்க போகிறான் இந்த லோகத்தில். அதனால் சரணாகதி பண்ணுற க்ஷண மாத்திரத்திலே, அந்த மாத்திரத்திலே அவனுடைய பூர்வஜன்ம பாபம், சஞ்சித பாபம், பிராரப்தமானது 35 வயசு வரைக்கும் பிறந்ததுலேன்னு பண்ண பிராரப்தங்கள் அந்த க்ஷணமாத்திரத்தை ரெண்டும் விலகிறது அவனை விட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தாலே. அது அனந்தரம் அடுத்த 35 வருஷத்துக்கு என்ன அவன் பாவம் பண்ணுறானோ அந்த பாவங்கள் எல்லாம் அவன் ஜீவன் பிரியும் போது அவனை விட்டு போய் சுத்தமான ஜீவனாக அவன் ஆகிறான். இதுதான் சரணாகதியோட தாற்பயம். இத்தனை கோடியான நம்ம பாவங்கள்லாம் வெளில போகிறது. இந்த சரணாகதி அதுக்கு ஒரு பிராயச்சித்தம், அது மோட்சத்தை நமக்கு சம்பவிக்கிறதுன்னு சொல்கிறா. இப்போ இந்த ஜீவாத்மா மொத்தமும் தாபத்திரயத்தாலே கட்டுண்டு கிடக்கு. இப்போ இங்கே இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு அந்த ஜீவனை குளிர்விக்கணுமே, அந்த குளிர்விக்கிறதான ஒரு சக்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்கா, இந்த திருமலையிலே ஒரு அமிர்த சாகரம் இருக்குது. அது ரொம்ப குளிர்ச்சியானது. அந்த சாகரத்தில் போய் நம்ம சேர்ந்து விட்டாக்கா நம் தேகமும் மனசும் குளிர்ந்து போயிடும்னு சொல்கிறா பெரியவா. எப்படின்னா ரொம்ப வெயில் காலம், கோடை காலம் ரொம்ப தவிக்கிறது, வெயில் காலை கீழே வைக்க முடியல, பொறிஞ்சு போகிறது. அப்படி பக்கத்தில் ஒரு தீர்த்த கட்டம், ஒரு ஸ்நான கட்டம் இருந்தால், ஒரு நல்ல நிழல் தருக்கிற மரங்கள், குளிர்ச்சியான மரங்கள் இருந்தால் அங்கே அதை நாடி சென்று நாம் நிற்போமே, அப்போ ஒரு தேகத்துக்கு ஒரு குளிர்ச்சி, ஒரு ஆயாசம் கிடைக்கும் பாருங்கோ. அதுதான் இந்த சீனிவாசனுடைய அனுகிரகத்தில் நமக்கு கிடைக்க போகிறது இந்த தேகத்துக்கு. அப்படின்னா அந்த சீனிவாசனாகிய குளிர்ச்சியான அமிர்தம் மடுவிலே கொண்டு சேர்க்கிறது. அது எப்போ போய் சேர முடியும்னா நம்மளுடைய பாபங்களெல்லாம் ஒழிஞ்சதுன்னா போயிடுவோம். அப்படின்னா நம்மளுடைய அந்த மடுவிலே இறங்கி அமிர்ந்ததான ஒரு ஸ்நானம் பண்ணணும். அமிர்த சாகரத்தை இறங்கி ஒரு ஸ்நானம் பண்ணும்போது நம் பாபம் மொத்தமும் போகிறது. அப்போ தேகம் குளிர்றது, மனசும் குளிர்றது. அப்படி என்ன சுவாமி இதில் விசேஷம் இருக்குன்னா, அவன் பிரம்மம் என்ற ஒரு குளிர்ந்ததான தடாகமாக இருக்கான், ஒரு ஜலாசயமாக இருக்கான். அதில் நாம் ஆழ்ந்து ஸ்நானம் பண்ணும்போது
நமக்கெல்லாம் ஒரு சுகிருதம் கிடைக்கிறதுன்னு பெரிய வியாக்கியானம். சரணாகதி என்பது என்ன? அந்த பிரம்மத்திலே அவன் திருவடியிலே நாம் ஒடுங்குவது தான் சரணாகதி. அதுக்கு ஒரு உபாயம் என்னன்னா, ஆச்சாரியாருடைய அனுகிரகம் வேணும். அவள் நமக்கோசரம் பண்ணி வச்சு தேக அவசானத்தின் போது இந்த ஜீவனை பெருமாளை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, ஸ்வீகரிச்சுக்கோன்னு பிரார்த்தனை நமக்கோசரம் அவா பண்ணுறா. அவா பண்ணுற வார்த்தையாலே எம்பெருமானும் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார். தேக அவசானத்தின் போது எம்பெருமான் நம்மளை வைகுண்டத்திலே அனுமதித்து நமக்கெல்லாம் சாஸ்வதமான கைங்கரியங்களை கொடுத்து அவனும் மகிழ்தான், நமக்கும் சந்தோஷப்படுத்துகிறான். ஆனால் அது போக பரியந்தம் அந்த வைகுண்டத்துக்கு நாம் செல்லுகின்ற பிறகு இந்த பூலோகத்தை இன்னும் இந்த பிராரத்த கர்மத்தாலே நாம் ஜீவிச்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்திதி இருக்குது. லோகத்தினுடைய கட்டளை அது. அப்போது என்ன பண்ணணும்னு ஆச்சாரியர்கள் சொல்லித்தரா அந்த இடத்துல. எப்படின்னா, இந்த மோட்சம் சரணாகதியில் இழிஞ்சுட்டான். இந்த லீலா விபூதியில உள்ள கால பர்யந்தம் யாவத் ஜீவம் இந்த சரணாகதனுடைய ஸ்வரூபம் ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சுவாபாவிகமாக அவனுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எதனால் ஏற்படுதுன்னா, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னு நமக்கெல்லாம் பெரியவா சொல்லித்தரார். என்ன சுவாமி கைங்கரியம் அப்படின்னு பாஷ்யக்காரர் 5 விதமான கட்டளையை கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளுச்செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், எம்பெருமானுக்கு பாக கைங்கரியம் சந்தனாதி கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு செய்வித்தல் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியங்கள் சொன்னார். அதற்கு அனுகதையாக சில கைங்கரியங்களும் அனுக்யா கைங்கரியங்களாக பாஷிகார் சொல்கிறார். இல்லை இது ஒன்றுமே கிடைக்கலனா திவ்ய தேசத்தில் வாசம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படியும் கிடைக்கலாம். ஒரு கடைசியாக ஒரு யுக்தி சொல்கிறார் ஆச்சாரியர் பாஷிகாரர். என் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவைஸ்வனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சாதிச்சார். இது ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்தில் சுவாமி தேசிகன் எடுத்து காட்டியிருக்கார். இது ஒரு ஜீவாத்மா சரணாகதி அனுஷ்டானம் பண்ண ஒரு சேதனன் பரம பாகவதன் யாவத் ஜீவம் தன்னுடைய பிராண விநியோக கால பர்யந்தம் பண்ணுகின்றதான கைங்கரியர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் பாஷ்யக்காரன். இதில் அவாவாக்கு சக்திக்கு தகுந்தபடியான கைங்கரியம் பெருமாள் நியமனம் பண்ணுறார். நமக்கு சில பேருக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு காலக்ஷேபம் பண்ண முடியாத அவளுக்கு அவகாசம் இருக்காது. அந்த சம்ஸ்கிருத ஞானம் அவளுக்கு அந்த சாஸ்திர ஞானம் இல்லைன்னா அந்த கிரந்தம் புரியாது. அதனால் அல்லுச்செயலை மனப்பாடம் பண்ணி பகவத் விஷயத்தை பெருவாளுடைய காலக்ஷேப ரூபமாக கேட்டு தெரிஞ்சுண்டு அதை பிரவர்த்தனம் பண்ணுறது. இல்லை திருமாலை அமுதுபடி சாத்துப்படி ஆகிய விஷயங்களிலே அர்ச்சாமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணுறது. இல்லை திவ்யதேசத்தில் ஒரு வாசம் பண்ணுறது. துவயத்தை அனுசந்தானம் பண்ணணும். துவயானுசந்தானமே பரம கைங்கரியம்னு சொல்லியிருக்கா பெரியவா. ஒரு கால சரணாக அடைகின்றார்க்குன்னு சொல்லும்போது ஒரு தரம் சரணாகதி பண்ணிட்டா நான் ரட்சிக்கிறேன்னு சொன்ன பெருமாள் துவயந்தான் முக்கியம். வராகருடைய அந்த அனுகிரகம் நமக்கு கிடச்சிது. அந்த துவயானுசந்தானம் அதுவும் பண்ண முடியல சுவாமி, எனக்கு அவ்வளோ ஞானம் கூட இல்லை அப்படின்னா யாதொருவன் ஒரு பாகவதனுடைய அவனுடைய சமீபத்திலே நாம் வாசம் செய்வதே சிறந்ததுன்னு பாஷிகாரர் சொன்னார். அதுதான் இந்த ஜீவனுடைய சொரூபம். இந்த ஜீவன் இந்த லோகத்தில் இருக்கும் காலத்தும் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்னு பெரியவா நிர்வாகம். அப்போ இவன் போய் வைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறான். ஆச்சாரிய கோடியோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ண போகிறான். குருக்கள் குழாங்கள் குறைகடற்கு மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்திலே சாதிச்சிருக்கார். இப்படியான ஒரு பகவத் அனுபவமான அந்த பரிவாகமான கைங்கரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சுகம் இருக்கே,
இது எல்லாம் இவன் மோட்சத்துக்கு போய் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேயே கிடைக்கும்படியாக செய்கிறாள். இந்த அனுபவங்களை கொடுக்கிறாள். யாரு கொடுக்கிறான்னா நம் தயாதேவி கொடுக்கிறா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 76வது ஸ்லோகத்திலே ரிஷகரி சுதா சிந்தோ ஜந்துர்தயே நிகிதஸ்துவயா அப்படின்னு அற்புதமாக சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். தாபத்திரயத்தாலே கட்டுண்டு கிடக்கிற இந்த ஜீவாத்மாக்களை சரணாகதி தர்மத்திலே மூட்டி அந்த தாபத்திரயம் தணியும்படியாக சீனிவாசன் என்னும் குளிர்ந்த தடாகத்தை காட்டி அதிலே அவகாக ஸ்நானம் பண்ணி வச்சு மோட்சத்துக்கு முன்பாகவே பாகவத் ஆச்சாரிய கைங்கரத்திலே கிடைக்கக்கூடியது அனைத்து பேரின்பத்தையும் இங்கேயே அளிக்கும்படியாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றாய் இந்த தயாதேவி என்பதானது இந்த 76வது ஸ்லோகத்தினுடைய திரண்ட கருத்துன்னு சொல்லி பெரியவா சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை நமக்கு விஸ்தாரமாக இங்கே காட்டுறான். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.